இலக்கிய மாதத்தையொட்டி 25வது தடவையாக கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடத்தப்படும் கொழும்பு சர்வதேச புத்தக கண்காட்சியை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்றைய தினம் பார்வையிட்டிருந்தார். அதன்போது இலங்கை புத்தக வெளியீட்டாளர்கள் சங்கத்தின் தலைவர் சமந்த இந்திவர சிறுவர் புத்தகங்கள் தொடர்பிலான தேசிய கொள்கை பத்திரத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவிடம் வழங்கி வைத்தார். இதன்போது கண்காட்சிக்கு வருகை தந்திருந்த மக்கள் ஜனாதிபதிக்கு விசேட வரவேற்பு அளித்ததை வீடியோக்கள் மூலமாக பார்க்க கிடைக்கிறது. இங்கு 400 புத்தக கூடங்கள் அமைக்கப்பட்டிருந்த நிலையில் அவற்றை பார்வையிட வந்திருந்த மக்களோடு ஜனாதிபதி சிநேகபூர்வமாக கலந்துரையாடினார். இலங்கை புத்தக வெளியீட்டாளர்கள் சங்கத்தினால் வருடாந்தம் ஏற்பாடு செய்யப்படுகின்ற கொழும்பு சர்வதேச புத்தக கண்காட்சி செப்டம்பர் 27ஆம் திகதி முதல் அக்டோபர் 6ஆம் திகதி இரவு 9 மணி வரையில் பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டப வளாகத்தில் நடத்தப்பட இருக்கிறது. பேராதனை பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட பேராசிரியர் லியனகே அமரகீர்த்தி, கல்வி அமைச்சின் மேலதிக செயலாளர் உதார திக்கும்பர, பணிப்பாளர் சமந்தி ஜெயசூரிய, மொரட்டுவை பல்கலைக்கழகத்தின் இணை நிர்மாண பிரிவின் தலைவர் ருவந்திகா சேனாநாயக்க உள்ளிட்ட பலரும் இதன் போது கலந்து கொண்டிருந்தனர். මම මේ සඳහන් කළ මෙම කරුණවලට ජාත්‍යන්තර වශයෙන් අපි බෝඩ්ඩොක් ලෙස හඳුන්වනවා. වෙළඳ පොලේ මෙවැනි පොත් දේශීය නිර්මාණකරුවන් අතර මෙම ක්‍රියාවලිය වාර්ෂික සිදු කරමින් නව ග්‍රන්ථ කාණු අද සියලුම පිළිගන්නව වඩන්නේ ඒ මහ පොළොවේ ඇත්තක් වෙන ලබ සාක්ෂිදාසිය පැහැදිලි කරගන්නේ. ඒක මම කියන්නට එතුමන් සමග අත්වාරින් බැඳී සිටින සහපිරිවර සාක්ෂි දන්නවා මේ පීඩිකාවේ සිටින අපේ රටේ ප්‍රාමාණික විද්වතුන් සරසවියතුන් අධ්‍යාපන ශාස්ත්‍රයේ ප්‍රකට විද්වතුන් සහ මේ සුහසන පොළොතු පෙරදැරිව සුභාශීර්වාදය සේවය ගන්නන්නේ ළමයින්ට පොඩ පොඩක් ප්‍රතිපත්තිය ළමා ප්‍රතිපත්තිය ඓතිහාසිකයි. Thank you.